இங்க ஒரு ஒழுங்கின்மை இருக்கு, இங்க ஒரு நடவடிக்கை எடுக்க ஒரு குழு. 2 கதை கனெக்ஷன் இருக்கா? நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த மாதிரி குதிக்கிறது, தாவுறது இது எல்லாமே விஜய்க்கு அச்சுறுத்தல், விஜய் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். அப்போ இவங்க பேசுனாங்க, எங்கள் தலைவனை பார்த்து எங்களுக்கு தெரியும். இவரே தாவி குதிச்சு பேண்டை கழிச்சிக்கிறாரு. புசியானந்த் நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர்னா நீ மற்ற கட்சியில் எப்படிங்க வராங்க? திருப்பி நான் சொல்கிறேன். இப்போ இவர்கிட்டயே அந்த இது டிசிப்ளின் இல்லைன்னா இவர் மேலே தான் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போகல. குதிக்கிறவன் ரசிகனாக இருக்கிறதுனால மாலையை போட்டு போகிறான், அவர் போடுறத வாங்கிக்கிறான். கத்தி வச்சுட்டு வந்தா, ஆசிட் முட்டை வச்சுட்டு வந்தா, இது இவர்களுக்கு காவல்துறை கூப்பிட்டு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. ஆமாம், ஓகே. இந்த விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் கேஸ் போட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட்டு. அதற்காக விழா ஏற்பாட்டாளர்கள் மேலே மட்டும் விடும், புசியானந்த் வரைக்கும் வரும். நண்பா, நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் எப்படிப்பட்டவனா அப்படிப்பட்டவன் தான் காமிப்பான். தலைவனா ஆர்டர் தான் தலைவன், கட்டளை தான் தலைவன். விஜய்லாம் யோசிக்க மாட்டார், அவர் படப்பிடிப்பாதுன்னு போறாரு. இது இந்த ஜான் ஆரோக்கியசாமி, புசியானந்த், இப்போ அது கூடுதலாக ஆதவ அர்ஜுனா. இல்லை ஆதவ அர்ஜுனோட கேட்க மாட்டாங்க, இவங்க 2 பேர் சேர்ந்து முடிவு கையெழுத்து எழுதி தலைவரை இந்த அறிக்கையை கையெழுத்து நல்லா இருக்குங்களா, பையன் நல்லா பொண்ணு நல்லா இருக்கு, 3ஆம் நிலைமை தட்டி நல்லா இருக்கிறீங்களா, ஏய் ஏன்டா நாசமாக இப்போ சொல்கிறியா, டெய்லி கதை தட்டி நல்லா இருக்கிறீங்களா கேட்டுக்கிறேன். நல்லா இருந்தால் நல்லா என்ன ஓ அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அதில் நீங்கள் போகும்போது மக்கள் அதில் ஈடுபடுறது, ப்ளஸ் நீங்கள் அதில் ஈடுபடுறது, மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறது, அதன் மூலிமா ஒரு அந்யோன்யம் வரும். அது அரசியல் களமாக மாறும். ஆலோசனைகள் மற்ற விஷயங்களுக்காகவாவது யாரையாவது நினச்சிக்கணும். நான் எதையும் பண்ண மாட்டேன், இரும்பு கதவை பூட்டி வச்சுக்குவேன், ஹெலிகாப்டர்லேருந்து வந்தாலும் நீர்மூழ்கி கப்பல்லேருந்து வந்தாலும் டேங்க் எடுத்துகிட்டு வந்தாலும் நான் உள்ளே விட மாட்டேன், பெரிய இந்த வேலூர் கோட்டை கட்டி வச்சுக்கிறேன், சேர்க்க மாட்டேன் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். புசியானந்த் கட்சி ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு சுற்றுறது. இப்போ இதில் என்னென்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கு புசியானந்த் மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும். அப்போ இவரை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறார். புசியானந்த் ஜான் ஆரோக்கியசாமி தன்னை மீறி போயிட்டு வேறு ஏதாவது பண்ணிட்டு வரோன்னு பயத்தில் அவரை கூட வச்சுக்கணும். இவங்க ரெண்டு பேரை சுற்றி மற்ற நிர்வாகிகள் இவங்களை பகைச்சிட்டா நமக்கு சிக்கல்னு அப்படியே. அப்போ விஜய் இருக்கும் பொழுது கேட்டுங்கப்பா, விஜய் ரசிகர்களா, விஜய்க்கு எதிராக பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல விஷயத்தையும் பேசுவோம், ஒழுங்காக அரசியல் பண்ணால் அடுத்து 20-25 வருஷத்துக்கு விஜய் ஒரு பெரிய சக்தியாக இருப்பார். தமிழ்வாஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு 2 அப்டேட்டு தாவேகா சைட்லேருந்து. ஒன்று காலையில் கொஞ்சம் செல்ஃப் டிசிப்ளினாக இருங்க, இனிமேல் இந்த மாதிரி தாவறது குதிக்கிற வேலையெல்லாம் பண்ணாதீங்க, அது எனக்கு பெரிய வருத்தத்தை கொடுக்குது, நீங்கள் நான் சொல்கிறத கேட்பீங்கன்னு தெரியும், ஆனால் இதை நான் ஸ்ட்ரிக்டாகவே சொல்கிறேன், இனி தமிழகம் எங்கும் நிறைய இடங்களில் நான் இந்த மாதிரி வர வேண்டியது இருக்குது, ஸோ கொஞ்சம் இதாக இருங்கன்னு ஒரு கண்டிப்பான ஒரு அறிக்கை. இன்னொன்று, உடனடியாக மாலை ஒழுங்கு நடவடிக்கை குழு, கட்சியில் யாராவது கட்சி கொள்கைகளுக்கோ கோட்பாடுக்கோ விரோதமாக நடந்துக்கிட்டீங்கன்னா உடனடியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க புசியானந்த் தலைமையில் மண்டலங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை போட்டிருக்காங்க. என்ன 2மே ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு ஒழுங்கின்மை இருக்குது, இங்கே ஒரு நடவடிக்கை எடுக்க ஒரு குழு. 2 கதை கனெக்ஷன் இருக்கா? ஒழுங்கு நடவடிக்கை யார் மேலே எடுக்க முடியும்னா நிர்வாகிகள் மேலே தான் எடுக்க முடியும். எஸ். இந்த காலையில் வந்த அறிக்கையை நீங்கள் படிச்சிங்களா? ஃபுல்லாக பார்த்தேன். நல்லா படிச்சிங்களா? படிச்சுட்டேன். நல்லா ஃபுல்லாக படிச்சிங்களா? படித்தேன் ஃபுல்லாக படிச்சேன். என்ன பார்த்தீங்க அதில்? ரசிகர்களுக்கு சொல்றாரு, ஒழுங்கா இருங்க, இந்த மாதிரி இது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு 4 பேராகிராஃப் சாதாரண நல்ல தமிழ்ல இருக்கும். லாஸ்ட் 4-5 பேராகிராஃப் ரசிகர்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு, நண்பா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது 2 பேர் எழுதியிருக்காங்க. 2 இது ஒன்னாக்கி பார்த்தாலே தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு அறிக்கை கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த மாதிரி குதிக்கிறது, தாவுறது இது எல்லாமே விஜய்க்கு அச்சுறுத்தல், விஜய் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்ன்றப்போ இவங்க பேசுனாங்க, எங்க தலைவனை பார்த்து எங்களுக்கு தெரியும். சொன்ன மறுநாள் தான் ஒருத்த மரத்துலேருந்து குதிச்சாங்க, வண்டி மேலே ஏறி. அப்போ நான் என்ன சொல்றேன், விஜய்டைய பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம அவங்க அரசியலை விமர்சிக்கிறோம்,
அவங்க ஒரு நல்ல ஒரு அரசியல் பண்ணாங்கன்னா அடுத்து ஒரு 20-25 வருஷத்துக்கு ஒரு ஒரு சக்தியா இருப்பாரு. ஒரு முக்கியமான சக்தியா விஜய் இருப்பாரு. அப்ப விஜய் இருக்கும் பொழுது கேட்டுங்கப்பா விஜய் ரசிகர்களா, அதான் விஜய்க்கு எதிராக பேசுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நல்ல விஷயத்தையும் பேசுவோம். ஒழுங்கா அரசியல் பண்ணா அடுத்து 20-25 வருஷத்துக்கு விஜய் விஜய் ஒரு பெரிய சக்தியா இருப்பாரு. அப்படிப்பட்ட சக்தியா இருக்கிறவரு இவரு நமக்கு பெரிய இடையூறாக மாறுவார் நினைக்கிற யாராவது சமூக விரோதிகள். சமூக விரோதிகள், தீய சிந்தனை கொண்டவர்கள் விஜய்க்கு ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்தலாம்னு நினைச்சா இதை பண்ணலாம்ல. ம். குதிக்கிறவன் ரசிகனா இருக்கறனால மாலை போட்டு போறான், அவரு போடுறத வாங்கிக்கிறான். கத்தி வச்சுட்டு வந்தா, ம். ஆசிட் மூட்டை வச்சுட்டு வந்தா, யோசிச்சு பாருங்க. நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? எத்தனையோ தலைவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? தன்னுடைய பாதுகாவலரால இந்திரா காந்தி கொல்லப்பட்டார். இந்த மாதிரி பல இது நடந்திருக்குது. அப்போ அதுக்கு தான் நம்ம சொல்றோம், என்னதான் இது இருந்தாலும் ஒரு பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இங்க அது இல்லைன்றப்போ இப்போ உட்காந்து இந்த அறிக்கை விடுறாங்க. எல்லாம் இவங்களுக்கு லேட்டா தான் புரியும் போல. அந்த அறிக்கையை படிக்கும்போது நீங்க கண்டிப்புங்கிறத தாண்டி கொஞ்சம் புலம்புற மாதிரி, ஏன் இப்படி பண்றீங்க? கோவை ஏர்போர்ட் அந்த வீடியோக்களை பேரிகேட உடைச்சு போட்டு இது எதுவுமே இவர்களுக்கான இது கிடையாது. ஏன்னா இவங்க இப்படி வளர்த்துட்டு கொண்டு வராங்க திருப்பி திருப்பி. இவங்களுக்கு எப்படி கண்டிக்கணும்னு கூட தெரியல, எப்படி ஒழுங்குபடுத்தணும்னு கூட தெரியல. எல்லா மாவட்டத்திலும் வந்துருன்றது இன்னும் அதே ரசிக மனப்பான்மையிலே இவங்களை வச்சிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏர்போர்ட்ல உடைச்சதுக்கு இதெல்லாம் இவரே தாவி குதிச்சு பேண்டை கழிச்சுக்கிறாரு. புசி ஆனந்த், நீ ஒரு பொதுச் செயலாளர்னா நீ மற்ற கட்சியில எப்படிங்க வராங்க? திருப்பி திருப்பி நான் சொல்றேன். அப்ப இவர்கிட்டயே அந்த இது டிசிப்ளின் இல்லைன்னா இவர் மேல தான் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். முதல்ல இவர்கிட்டயே அந்த டிசிப்ளின் இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும்? ரெண்டாவது அதுக்கு பொறுப்புகளை பிரித்து கொடுக்கணும். ஒரு விழா நடக்குதுன்னா ஷாமியானா, சேரு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஆளு, மேடை ஏற்பாடுகள் கவனிக்கிறதுக்கு ஒரு ஆளு, வர்ற விருந்தாளிகளை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளு, இந்த மாதிரி பொறுப்புகளை பிரித்து கொடுக்கணும். எல்லாத்தையும் நானே பார்ப்பேன்னா, சேரை ஏன் தூக்குற அப்படின்னா அது உங்க வேலையா? உங்க தலைவரே மேடையில என்டர் ஆயிட்டாரு, அதுக்கப்புறமும் உங்க தலைவரை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை, எதை பத்தியும் கவலை இல்லை, உங்களுக்கு அங்க இருக்கிறது நடக்கிறது தான் கவனத்துல இருக்குது. எப்படிங்க? இப்ப நம்ம ஷூட் ஆரம்பிச்சிட்டோம், போய்கிட்டு இருக்கிறோம், அங்க வந்து ஏதோ நடக்குதுன்னா ஒண்ணு முடிச்சுட்டு சொல்லுவோம், இல்ல எனக்குன்னு கண்டுக்காம போவோம். அதை இந்த ஷூட் போய்கிட்டு இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு அதையும் தாக்குறான் ஷார் என்ன ஊத்துற அப்படி இப்படின்னா எப்படி நல்லா இருக்கும்? இவர் தெரியுதா இவருடைய அந்த மெச்சூரிட்டி அந்த அளவுக்கு மிஸ் ஆகுதுன்னு? இது கீழே வரைக்கும் பரவி கிடக்கு. ஆனா என்னன்னா சார், இந்த மாதிரியான கூட்டங்களை கூட்டுறது, மாநாடுகளை நடத்துறது தமிழக அரசியல்ல புதுசு கிடையாது. எல்லா கட்சிகளும் எல்லாமே கூட்டுறாங்க. 10 கிலோமீட்டருக்கு வாகனங்களை அணிவகுத்து நிக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் ஜெயலலிதா மாநாட்டுல, கலைஞர் மாநாட்டுலாம். ஆனா வந்து இந்த மாதிரி தொண்டர்களின் கிட்ட போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது. மெயினா இந்த மாதிரி உடைக்கிறது, போறது வர்றது, அப்படி அவ்வளவு கூட்டம் இருந்தாலும் எப்படி வருதோ அப்படியே வெளியே போறதை பாக்குறோம். ஒரு வண்டியிலையும் வட்ட செயலாளர் இவர் கூட்டு வர்றாரு. இந்த மாதிரி வண்டியில ஆர்கனைஸ்டா இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் தாவேக்கால கமல் கூட ஓரளவு கரெக்டா பண்ணாரு. விஜய் ரொம்ப மிஸ் பண்றாரு. தியேட்டரை அடிச்சு நொறுக்குனாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, ரோஹிணி தியேட்டர் படம் பார்க்க தானே போனாங்க. ஆமா, சீட் எல்லாம் ட்ரைலர் அதை பார்க்க போனாங்க. சீட்டு ஃபுல்லா கண்டு. ஆமா ஆமா. என்ன பண்ணாரு அவரு? ஏதாவது கண்டிச்சாரா? புதுசுதான் மாத்திக்கிட்டாரு செலவு பண்ணி. விஜய் விஜய் சொல்றீங்க. ஆமா, விஜய் கண்டிச்சாரா? இல்ல மன்ற சார்பு அறிக்கை வந்துச்சா? இல்ல செலவுக்கு நாங்க ஏத்துக்கணும் வந்துச்சா? இல்ல. அப்போ இதை எப்படி பார்ப்பாங்க அவங்க? நம்ம பண்ணா நம்மள தலைவர் கேட்க மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. நம்ம பண்றதுக்கு செலவு தலைவர் கொடுத்தாருன்னா நமக்கு வருத்தமா இருக்கு. என்னடா தலைவர் போய் நமக்காக தலைவர் நஷ்டம் இருப்பேன் அந்த எண்ணமே இல்லைல்ல. இது எல்லா இடத்துலயுமே பரவி கிடைக்குது. நீங்க தனியார் ப்ராப்பர்ட்டி அடிச்சு விடுறீங்க. ஏர்போர்ட் தனியார் ப்ராப்பர்ட்டி மட்டும் நான் அவனுக்கு காசு இல்லையா? சாதாரணமா சொல்றீங்க. இல்ல, நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தனியார் வைக்கிறீங்க. அவர் செலவு பண்ணி தியேட்டர் கட்டிக்கிறாரு. அவரு என்ன செலவு? எல்லாருக்கும் செலவு தான். சென்ட்ரல் பப்ளிக் டேமேஜ் ஆக்ட் வந்துடும். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதுல தூக்கி போட்டாங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. தியேட்டர்ல பண்ணா அது வராது, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க வெளியில என்ன பண்ணாலும் பெரிய சிக்கலை சந்திப்பீங்க. ஓகே. இது வந்து இவர்களுக்கு காவல்துறை கூப்பிட்டு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. ஆமா, ஓகே. இந்த விஷயங்கள் நீங்க எல்லாம் பண்றீங்க, இதுக்கெல்லாம் கேஸ் போட போறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏர்போர்ட் இதுதான். அதற்காக விழா ஏற்பாட்டாளர்கள் மேல மட்டும் புசி ஆனந்த் வரைக்கும் வரும். அப்போ இப்பதான் தெரியுது உங்களுக்கு, ஓ நம்ம ஆட்களை ஃப்ரீயா விட்டா சேரை மட்டும் தூக்க மாட்டான், இந்த வேலைலாம் பண்ணுவான்னு. அதனால பண்ணலான்றது அந்த அறிக்கை வந்திருக்கு. இந்த அறிக்கையும் ஒரு முழுமையான அறிக்கையா இல்லை. இவ்வளோலாம் பெருசாக இருந்தது இல்லை. சிம்பிளா இந்த மாதிரி விஷயம். நீங்க ஏங்க சோலாம் சொல்லுவாரு, இங்க நம்ம விருந்தாளிகள் வந்திருக்காங்க, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர், இவர் முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவர், அவர் பேசுறத கேட்க முடியல, கூச்சல் போடுறீங்கன்னா கிளம்புங்க, நீங்க துக்ளக் வாசகர்கள் இல்ல, நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டுருவாரு.
முடிஞ்சிச்சா? நண்பா நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் எப்படிப்பட்டவனா அப்படிப்பட்டவன் தான் காமிப்பான். தலைவனா ஆர்டர் தான் தலைவன், கட்டளை தான் தலைவன். இல்ல அந்த அறிக்கையே ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஸ்ட்ரெயிட்டா இந்த மாதிரி நீங்க பண்ணது தப்பு, இனிமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இது ஒரு கட்டளை தான், நீங்க இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரியும், என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், நீ எங்களை நேசிக்கிற. இந்த வீட்டுல வைஃப்ட்ட சொல்லுவாங்க, ஏமா நீ வைக்கிற சாம்பாரு நல்லாதான் இருக்கு. பொதுவா நம்ம தலைவர்கள் ஆர்டர் தான் கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது என்னுடைய உத்தரவு அப்படின்னா ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின், எடப்பாடி இவங்க கிட்ட எல்லாம் அறிக்கை அப்படி சொன்னாதான் தொண்டர்ல வரைக்கும் அந்த டிசிப்ளின் போகும். ஒருவேளை இவங்க தொண்டர்கள் இல்லையோ? யாரு இவங்க என்ன ரசிகர்கள்? இன்னும் ரசிகர் மனப்பான்மை தான் இருக்காங்கன்றேன். இவங்க எப்படி தொண்டர் ஆயிடுவாங்க? நீங்க பூத் கமிட்டி கூட்டம்னு சொன்னாங்களே, அது கேட்டேன், என்ன பூத் கமிட்டி கூட்டம்னா பேசினாங்க. சார் ஒண்ணுமே இல்லை சார், அந்த கவர்மெண்ட் போர்ட்டல்ல இருக்குல்ல பூத் கமிட்டி, இது அதை கொடுத்துட்டு பேச சொன்னாங்க சார். மாவட்ட செயலாளர்களுக்கு என்ன பேசணும்னு தெரியல. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், பூத் கமிட்டின்றது பெரிய ஒரு மேட்டரே கிடையாது. அந்தந்த வட்ட செயலாளர்கள் அவனுக்கு கீழே இருக்க தெருவில் 2 கட்சிக்காரன் 3 கட்சிக்காரன் இருப்பான். அதில் தெரிப்பா இருப்பான் ஒரு 3-4 பேர். தலைவர் அவன் தான் இந்த ஜனங்களோட லிங்க்ல இருப்பான். தண்ணி லாரி இது பண்ணுவான். அவனுக்கு தெரியும் இது டிஎம்கே ஓட்டு, இது ஏடிஎம்கே ஓட்டுன்னு எல்லாரும் மூஞ்சும் தெரியும் அவனுக்கு. அந்த மாதிரி ஆளுங்க தானா வந்துருவான் பூத் கமிட்டின்னு வருமா. ஏன்னா துட்டு மற்ற விஷயங்கள் இருக்கு. அந்த 1 மாசமா திருவிழா காலம், தேர்தல் காலம். அவர் எந்த வேலைக்கும் போக மாட்டாரு. நைட் ஆனா குவார்டர் பிரியாணி, 3 வேளை பிரியாணி ப்ளஸ் அமௌண்ட்டு. அங்கே கட்சி இப்படி தலைமை அலுவலகத்தில் உட்காந்துன்னு அதை செக் பண்ணுறது. அவன் தெருவில் இருக்க ஓட்டர்ஸ்லாம் யாராவது ஷிஃப்ட் ஆளுங்க வந்தால் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் செக் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. இதுதான் பூத் கமிட்டி. தேர்தல் அன்னைக்கு அதில் 4-5 பேர் யங்ஸ்டர்ஸ், இளைஞரணி அவங்களாம் அந்த இது டேபிள் போட்டு ஒரு 2-3 இடத்துல உட்காந்துருப்பாங்க. பூத்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க, இன்னொரு இடத்துலையும் உட்காந்துருப்பாங்க. முக்கியமான ஆள், தெருவை பற்றி தெரிஞ்சவன் முக்கியமான ஆள் உள்ளே போய் பூத் ஏஜெண்டாக உட்காந்துருவான். அதுவும் எப்படி உட்காருவான் பாருங்க. இவன் ஒரு ஆள் உட்காந்துருப்பான். சுயேட்சை ஏற்கனவே அந்த கட்சி சார்பில் 2-3 பேர் போட்டிருப்பாங்க. அதுக்கு பூத் ஏஜென்ட் கொடுப்பாங்கல்ல, அதுலேயும் இந்த கட்சிக்காரன் போய் உட்காந்துருப்பான். புரியுதா? அப்போ ஒரே தெருவில் ஒரே கட்சிக்காரன் 3 பேர் உட்காந்துருப்போம். கேட்டா நான் அதுக்கு சுயேட்சை வேட்பாளர் இருக்கு அது இதுன்னு. ஆனால் 3 பேருமே அந்த கட்சி இப்படிலாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இது வந்து நுணுக்கம் மட்டும் இல்லை, இது ரொம்ப சாதாரண வேலை. இதுக்கு போய் கூட்டத்தை கூட்டி அது சவால் விட்டுக்கிட்டு அதை பண்ணிடுவோம், எதுவும் கிடையாது. அதுதான் திருப்பி சொல்றேன். இவங்களுக்கு இது எல்லாமே ஒரு பெரிய விஷயமா தெரியுதுன்னா அப்ப பெரிய விஷயத்துக்கு எப்போ வர போறீங்க அப்படின்றதுதான் மேட்ரு. இது சொன்னா பனையூர் வாசல்ல போய் உட்காந்துக்கிறாருன்னா நான் என்ன பண்றது? நடைமுறையை நம்ம சொல்லிக்கிறோம். அது ஒண்ணு. இப்போ ஒழுங்கு நடவடிக்கை குழு என்ன ஒழுங்கு நடவடிக்கை யார் மேல எடுக்க போறீங்க? நிர்வாகிகள் மேலதான் எடுக்கணும். எத்தனை நிர்வாகிகள்? எனக்கு என்னன்னா இப்போ இந்த குழு வர வேண்டிய தேவை என்ன சார் வருது? அப்ப யாரோ கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி நடக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் அது இல்லை. அப்ப ஏதோ உள்ளடி வேலைகள் யாரோ பண்றாங்க அப்படிங்கறது தலைமை வரைக்கும் அந்த புகார் போனதுனாலதானே இந்த நடவடிக்கை குழுன்னு. எவனாவது கட்சி நல்லா இருக்கணும்னு பேசியிருப்பான். தலைவர் இதெல்லாம் ரூட் சரியில்லை, இப்படி போதெல்லாம் சரியில்லை, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அதுக்காக சரி ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு போட்டு யாருக்கிட்ட பிரச்சனையோ அவர் கையிலேயே சாவியை கொடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா யார் மேல் நடவடிக்கை எடுப்பேன் சொல்லுங்க? 100 செயலாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த 120 மாவட்டத்துல ஒரு 100 கிட்ட போட்டிருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கீழ் லெவல்ல இருக்கிற ஆட்கள் சொல்லுங்க. பகுதி செயலக, வட்டக்கழகம் எங்க இருக்கு இன்னும் போடல. அப்புறம் இல்ல கட்சி தான் இருக்கணும்ல சார், அதெல்லாம் இல்ல நடவடிக்கை இருக்கா? இல்ல அப்புறம் வேற மேல இருக்கிற பொதுச் செயலாளர், அப்புறம் தேர்தல் மேலாண்மை, அப்புறம் கொள்கை பரப்பு செயலாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க. மொத்தமே 140 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு 4 மண்டலத்தில் 4 இது ஒழுங்கு நடவடிக்கை அது இதுன்னு போட்டு வச்சுக்கிறேன். முதல்ல மற்ற நிர்வாகிகள் போடுங்க. மாநில லெவல்லையாவது இந்த உப அணிகள் சொல்லுவோம்ல, இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அந்த அணி இந்த அணி, இதுக்காவது நிர்வாகி போடுங்கன்னா அதை ஒரு போட காணும். ஒழுங்கு நடவடிக்கைன்னா அப்போ ஏதோ ஒரு மேட்ரு இருக்கு, யார் மேலேயே எடுக்க போறாங்க. நீங்க சொல்ற மாதிரி கட்சி ஏப்பா இந்த மாதிரி போனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிற ஆள் மேலே எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? என்னது யார் சொல்லு? இல்லை யார் மேல? இதெல்லாம் இவங்களே முடிவெடுத்துக்கு தான். விஜய்லாம் யோசிக்க மாட்டாரு, அவர் படப்பிடிப்பு அதுன்னு போறாரு. இது இந்த ஜான் ஆரோக்கியசாமி, புஷியானந்த், இப்ப அது கூடுதலாக ஆதவர்ஜுனா இல்ல ஆதவர்ஜுனோட கேட்க மாட்டாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து முடிவு எடுத்துட்டு கையெழுத்து எழுதி தலைவரே இந்த அறிக்கையை ஒன்று கையெழுத்து போடுங்க. இல்ல விஜயோட இந்த மாதிரியான செய்யற எல்லா நடவடிக்கைகளும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டே இருக்கா, இல்ல பாக்குறவங்க அதை விமர்சன கண்ணோட்டத்தோட பாக்குறாங்க? ரெண்டும் இருக்கு. இப்போ நம்ம அரசியல் ரீதியா விமர்சிக்கிறோம், இவங்களை நம்ம டிஃபேம் பண்ணல, விமர்சனம் பண்றோம். இப்படி பண்ணக்கூடாதுங்க, ஒரு கேரக்டரை உருவாக்கணும்னா இப்படி தான் பண்ணணும், நீங்கள் மேலே ஏறி டியூப்லைட் மாற்றுன்னு சொல்லக்கூடாது,
அதில் ஒன்று போலீஸ் பிடிக்கும், இல்லைன்னா சாக்கடிச்சிடும். ரெண்டுமே தப்பு. குற்றம். நீங்கள் வந்து அவனுக்கு ஒழுங்கான இதை கற்றுக் கொடுங்க. அப்போ உங்ககிட்டயே பிரச்சனை இருக்குது. நீங்கள் இது இப்படி அவனை வந்து ஒரு மனு எழுதி இது பண்ணால் அவன் தயாராகிடுவான், கேடராக தயாராகிடுவான். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தயாரானா உங்களுக்கு பெரிய கேடர் பார்ட்டியாக இருக்கும். இதை பண்ணுறதை விட்டு இப்படி பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கே அந்த நாலேஜ். இதான் நம்ம விமர்சனம். ஆனால் விஜய், நீ யாரு? உன் பொண்டாட்டியே உன் கூட இல்லை, ஓடி போயிட்டா, இப்படி பேசுகிறானுங்க. நீ சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போனிய, உன் கூட அந்த அம்மா வந்தாங்களே, இப்படி எல்லாம். அப்போ டிவி கேட்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இது அவதூறு. இது விஜய் என்ன பண்ணாலும் விஜயை திட்டுறது. அப்போ இந்த மாதிரி ஒரு செட்டு இருக்கு. இது இருக்க சகஜம். எம்ஜிஆர் அனுபவிச்சிருக்காரு. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் திமுக ஹெல்ப் பண்ணாரு, கலைஞர் முதலமைச்சர் ஹெல்ப் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. எம்ஜிஆர் இவங்கள விரட்டினாங்க. விரட்டினோன்னு எம்ஜிஆர் என்ன சொன்னாங்க? மொதல் வார்த்தை மலையாளின்னாங்க. அப்போ திராவிடத்தில் மலையாளி கிடையாது போல. அதுக்கப்புறம் கூட இருக்கிற வரைக்கும் போராளி, வெளியில் வந்து மலையாளி. கூட இருக்கிற வரைக்கும் அறிவாளி, வெளியே வந்தால் முட்டாள், கோமாளி. எம்ஜிஆர் அப்படி தானே ஆக்குனாங்க கடைசி வரைக்கும். அந்த இப்போ கூட துரைமுருகன் ஒரு பேட்டியில் சொன்னார்ல, ஐயா என்னால் முதலமைச்சர் பதவி பார்க்க முடியல, ஃபைல் பார்க்க முடியல, நீங்களே எடுத்துக்கன்னு சொன்னாராம். இவர் எம்ஜிஆர் வந்து கலைஞர்கிட்ட சொன்னாராம். எப்படி இப்போ வரைக்கும் உருட்டுறாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி உருட்டு எல்லாருக்கும் நடக்கும். ஜெயலலிதாவுக்கு நடந்ததா இல்லையா? வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்குது. அது கொடநாடு ராணி என்னென்னோ சொன்னாங்க. எங்கே போனாலும் அந்த அம்மா ஃபைல் போகும், ஒர்க்கு போய் தான் இருந்தது. காலையில் சட்டசபைக்கு வருவாங்க, சட்டசபைக்கு வராட்டினாலும் ஃபைல்கள் அவங்க இதுக்கு வரும். இன்னொன்று, ஃபிங்கர் பாயிண்டில் வச்சுருந்தாங்களா? உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் போட்டால், இல்லை ஒரு பேப்பரில் ஒரு தகவல் வந்தால் உடனடியாக நடவடிக்கை வரும். ஜெயலலிதா இதெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட எதுவுமே தப்பாது. அப்போ அவங்க வேலை செய்யாமல் இது பண்ண முடியுமா? மாளிகை ராணியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயம் நடக்கும். ஆனால் ஒரு விஷயம் அவங்கள மீறி நடக்க முடியலையே. இத்தனைக்கும் அவங்கள சுற்றி இருந்தவங்கன்னா டேஞ்சர் பார்ட்டிங்க. அதை மீறி தானே இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, பல விஷயங்கள் பண்ணாங்க. அப்போ அவங்க மேலேயும் அந்த மாதிரி இது வந்துச்சு. ஒவ்வொருத்தர் மேலேயும் அது வரும். எடப்பாடி சொல்லியா, அடிமை, கொத்தடிமை, தவழ்ந்து போனார், இன்னை வரைக்கும் அது ஒரு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. நீங்கள் மக்கள் முகசுளிப்போட பார்க்குறாங்கன்ற பற்றில்லை. இந்த வார்த்தை சொல்கிறாரு, நாகரிகமாக பேசலன்னா நடவடிக்கை எடுப்பேன்றாரு. அடுத்த கணம் இவர் சொல்கிறாரு தவழ்ந்து போனா என்ன? அப்போ அதுக்கு இவரே சொல்லியிருக்காரு தவழ்ந்து போனான்னு. குழந்தைகள் தவழ்லையான்றாரு. உங்களை ஒரு வார்த்தை புண்படுத்துதுன்னா அதை நான் வந்து சொல்றேன்னா நான் அதையே சொல்லிக்கிட்டே அதுக்கு வேற விளக்கம் கொடுக்குறது. அரசியல் ரீதியா மாறிடுச்சு இல்ல சார்? தவழ்ந்து போய் முதலமைச்சர் ஆனாங்கிறத அவர் ஒரு பொலிட்டிக்கல் கவுண்டரா தானே ஒரு 4 ஆண்டுகளா வச்சுட்டு இருந்தாங்க. முன்னாடில இருந்து அப்படிதானே இருந்துச்சு அந்த வார்த்தை. அதை தானங்க தப்புன்றேன். நீங்க அப்புறம் இந்த பொலிட்டிக்கல்ன்றீங்க. இல்ல அவர் அது அரசியல் விமர்சனம், அன்பார்லிமெண்ட் அரசியல் விமர்சனம்ன்றது நீங்க என்ன வேணா பேச அன்பார்லிமெண்ட்ரி வேடனா அது வந்து மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த மாதிரி பேசுற அப்படின்னா நான் இப்படிதானே சொன்னேன், இன்னும் அன்பார்லிமெண்ட்ரி வாடா இன்னும் ஒவ்வொருத்தரும் இதே சொல்லியிருந்தா இப்படி இல்லைங்க. அரசியல்ன்றது நீங்கள் உங்களுக்கு 72 வயசு ஆகுது, நீங்கள் ஒரு பெரிய தலைவர் ரேஞ்சில் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா தான் உங்கள் கீழே இருக்கவங்க கரெக்டாக இருப்பான். இல்லாட்டி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அப்படிதான் நடக்குது. உங்கள் டிஎன்ஏ ஃபுல்லாகவே தானே இருக்குது. கோவன் ஒருத்தர் சுதந்திர போராட்ட பாடல்லாம் பாடியிருந்தார், புரட்சிகர பாடல்கள்லாம். இன்றைக்கி அவரை அசைன்மெண்ட் கொடுத்து விஜயை திட்ட விட்றீங்க. இப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் கோவன் சொன்னது தான். கொண்டாட்டியே ஒன்று விட்டு ஓடி போயிட்டா இது அதுன்னு. அங்கே இவங்க பாயவே மாட்டாங்க விஜய் ரசிகர்கள். அவர்கிட்ட எதுவும் இது பண்ண மாட்டாங்க. அவர் பக்கம் கண்ணே திரும்பவே மாட்டாங்க. இன்னும் வேற எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அந்த பக்கம்லாம் திரும்பவே மாட்டாங்க. சரி, இப்போ இந்த பூத் கமிட்டியை ஒட்டி நடந்த இந்த நிறைய சிக்கல்களுக்கு யார் பொறுப்பாச்சு? பொதுச் செயலாளர் பொறுப்பா? அங்க அந்த மாவட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் பொறுப்பா? என்ன சிக்கல்? இவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்குல்ல சார்? என்ன குளறுபடிகள் சார்? நீங்க சொல்ற மாதிரி ஏர்போர்ட்ல ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணலன்றாங்க, இவ்வளவு கூட்டம் வரும். என்ன பிரச்சனைனா இவங்க பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறத விட ஆட்களை தரட்டி ஒரு ரோட் ஷோ மாதிரி காமிக்கலாம் அப்படி, அதுக்குதான் பிரதான கவனம் செலுத்தினாங்க. அதுக்கு வேற மாவட்டங்கள்ல இருந்து வர வச்சாங்க. அப்ப வர வைக்கும் போது நீங்க ஒரு மாவட்டத்துக்கு போறீங்கன்னா அந்த மாவட்டத்து ஆட்கள் மட்டும் இருந்தா ஓரளவு கூட்டம் இருக்கும், அவன் ரொம்ப இது பண்ண மாட்டான், கட்டுப்படுவோம். நீங்க பல இதுல இருந்து வந்தீங்கன்னா அவன் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவர் தலைவரை பார்க்கணுன்ற ரசிகர் மனப்பான்மை. அது என்ன அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வர மாதிரி. அப்போ அவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா அப்படிதான் வளர்ந்துருக்கான். ஒரு இது மேலே ஏறி நிற்பான், கண்ணாடி டேபிள் இருந்தால் அது மேலே ஏறி நிற்பான், உடஞ்சாலும் கவலை இல்லை அப்படி. அப்போ இதை கட்டுப்படுத்த வேண்டிய வேலை அந்த மாவட்ட செயலாளருக்கு, கூட்டு வரவங்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. இது இங்கே இவங்கள்ட்ட இந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ரோட் ஷோ நடத்துறன்ற பேரில் இவங்க பவரை காமிக்கணும்னு பண்ணிட்டாங்க. அது இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. காவல்துறை, சென்ட்ரல் கவர்மெண்ட், சிஏஎஸ்எஃப்லேருந்து எல்லாரும் கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கு போடுவேன்னு சொல்லிட்டாங்க. அந்த வழக்கு பொறுப்பாளர்கள் வரைக்கும் வர்றதுனால இன்னைக்கு இந்த அறிக்கை வந்து பொதுவாக இந்த மாதிரியான செயல் வீரர்கள் கூட்டம், தேர்தல் எப்படி அணுகணும், நம்ம என்னெல்லாம் பண்ணணும்ன்றத ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள அதிமுக, திமுக, பாஜக கூட அந்த மாதிரியான விஷயங்களை பார்ப்பாங்க. அங்கே அந்த பொறுப்பு அமைச்சர் போய் பேசிட்டு வந்துறாரு, அதோட அந்த கூட்டம் முடிஞ்சிடும்.
பெரிய மாநாடுங்கும் போது தான் கட்சி தலைவர் போவார். ஒரு பெரிய கூட்டம் நீங்க சொல்ற மாதிரி வெளி மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் ஆட்களை உள்ள கூட்டு வந்து ஒரு பெரிய கூட்டம் கூட்டுவாங்க. பூத் கமிட்டிக்கே இப்ப ஆள் இல்லையோ, அதனாலதான் வெளி மாவட்டங்கள்ல இருந்து ஆளை கூட்டு வந்திருக்காங்களோ? பூத் கமிட்டின்ற போர்வையில இது நடத்துறாங்கன்றாங்க. அப்ப இது பூத் மாநாடு கமிட்டி ஆள் மாதிரி- இல்ல இருக்கலாம். இவங்க ம். பூத் கமிட்டி எப்படி பாக்குறாங்கன்றதெல்லாம் இருக்குல்ல. ம், அதனால அதுக்குள்ள போவேணாம். அதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க இன்னும் பல விஷயங்கள் பேச வேண்டியது. ம், அதுக்குள்ள போவேணாம். பூத் கமிட்டின்றத இவங்க முறையா நடத்தலான்றாங்க. பூத் ம். கமிட்டின்றது ஒண்ணும் இல்லைன்றல நான் தான். நீங்க அவரு விசிகாலே நடத்தினாரு. 6 தொகுதி தான் நிக்கிறாங்க. அதுக்கு எதுக்கு பூத் கமிட்டி கூட்டம் நடத்தினாரு மாநில லெவல்ல? தெரியுதா? அப்ப அவரு வந்து இந்த இது தரவுகளை எடுத்து வச்சுக்கிட்டு அதை பிரிண்ட் அவுட் போட்டு இதே வசனத்தை தான் அங்கேயும் பேசினாருங்கிற மாதிரி எல்லாம் கூட சமூக வலைதளங்கள்ல நம்ம வீடியோக்களை பார்த்தோம். சீரியஸா அதாங்க உண்மை. நீங்க அங்க போயிட்டு உள்ள அட்டன் பண்ணவங்கள நம்ம கேட்குறோம். இவங்களுக்கு ஆள் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஆள் இருக்கும்ல. உள்ள போயிட்டு வரவங்க நம்மள்ட்டையும் பேசுவாங்கல்ல. இல்லை ஜோக் என்னன்னா போன தடவை கோயம்புத்தூர்ல ஏடிஎம்கே பூத் கமிட்டியில் உட்காந்தவங்களாம் இப்போ போயிருக்காங்க. இன்னொரு ஏடிஎம்கேல இருக்காரா? அவரு இஷ்டம். அவர் யார் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுவார். ஓகே. அவர் உள்ள போய் பார்த்துருக்காப்புல. என்னங்க ஒண்ணுமே பேச தரல. எதுக்கு இந்த கூட்டணே ஒண்ணுமே புரியலங்க. மாவட்ட செயலாளருக்கும் பூத் கமிட்டினா என்னன்னு பேச வரல. அழுகிறமா சொன்னாங்க. அப்புறம் ஒரு புக்லெட் கொடுத்தாங்க. தேர்தல் ஆணையத்திலேயே பூத் கமிட்டி ஏஜென்ட்டுன்னு அந்த இது கேட்டகரி இருக்கும். அந்த ஃபார்ம்லெட்டு அந்த இது ப்ளஸ் தொகுதி வாரியா பாக வாரியாக அவங்க தொகுதிங்கிறாங்கன்னா அந்த பாக வாரியாக இருக்கிற இதை பென்ட்ரைவ் போட்டு கொடுத்தாங்க. அவ்வளோதான். கூடுதலாக இவங்க சொன்னது வீடு வீடாக போங்க, பேசுங்க, பழகுங்க, வாங்க பழகலான்னு பழகுங்கன்னு. அது ஒரு நல்ல விஷயம். அதில் சில பேர் சக்ஸஸ் பண்ணுவாங்க. அந்த சக்ஸஸும் நான் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் போய் டெய்லி கதை தட்டி நல்லா இருக்கிறீங்களா, வீட்டிலலாம் நல்லா இருக்கிறாங்களான்னா கலந்து வந்திருக்கோம். நல்லா இருக்கிறீங்களா, எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. கொரோனா கணக்கு எடுப்பாங்க. உன் பையன் நல்லா இருக்காங்க, பொண்ணு நல்லா இருக்காங்க. மறுநாள் போய் நல்லா இருக்கிறீங்களா, நல்லா உன் பையன் நல்லா இருக்கிறான், பொண்ணு நல்லா இருக்கு. 3ஆம் நாள் போய் தட்டி நல்லா இருக்கிறீங்களா, ஏய் ஏன்டா நாசமா இப்போ சொல்றியா, டெய்லி வந்து கதை தட்டி நல்லா இருக்கிறீங்களா கேட்டுனுக்குற, நல்லா இருந்தா நல்லாட்டின்னு என்ன ஓ அப்படின்வாங்க. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இது வந்து செயற்கையாக நடக்கிறது கிடையாது. அந்த மக்களோட அவர் சொன்னார்ல, மக்களோட இரு, மக்களோட இருந்துரு, மக்களோட பழகு இதுன்னு, அது வேற. அது வந்து நீங்கள் அந்த ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அதில் வந்து நீங்கள் போகும்போது மக்கள் அதில் ஈடுபடுத்துறது ப்ளஸ் நீங்கள் அதில் ஈடுபடுறது, மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறது, அதன் மூலிமா ஒரு அந்யோன்யம் வரும். அது அரசியல் களமாக மாறும். இதுதான் இது வரைக்கும் எல்லாரும் பண்ணது. மக்களை கனெக்ட் பண்றதுங்கிற டேர்மை தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இவங்க சென்சஸ் மாதிரி வீடு வீடா போறது, அவர் என்ன சொல்றாரு, ஹார்லிக்ஸ் வாங்கி போகணுமா, உடம்பு சொன்னா பாரு, ஆஸ்பத்திரியில் இது பண்ணு, லைட்டை இது பண்ணா, அதுங்க நீங்க காட்டுற ரூட்டே சரியில்லையே. அதனால நல்ல முயற்சி. இவர்களை அரசியல் படுத்துறதுக்கான முயற்சி வந்து அடுத்தடுத்து இவங்க நகரணும். சார், இப்போ இதுல ஒட்டி தான் இந்த முக்கியமா அது இன்னொரு சண்டே வந்து எல்லாராலையும் ஈர்க்கப்பட்டது. உதயநிதியோட ரோட் ஷோவும் ஒரு பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. 2 பேரும் 2 விஷுவல்லாம் எல்லாரும் போட்டு கொங்கு மண்டலத்துல புரிய வைக்கிறாங்க பாருங்க, நேரடி மோதலுங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. உதயநிதி இது திட்டமிடப்பட்டது, ஏற்கனவே அங்க இந்த விழா திட்டமிடப்பட்டதுங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்தது. இந்த 2 பேருடைய அந்த ரோட் ஷோ அதை எப்படி பாக்குறீங்க? கொங்கு மண்டலத்துக்குள்ள நடந்த விஷயம். நான் என்ன கூட ஒரு இதுல கேட்டாங்க, நான் சொன்னது வந்து இதெல்லாம் 1 நாள் 2 நாள் கதை பேசிட்டு போயிடுவாங்க. இந்த ரோட் ஷோனால பெரிய இதெல்லாம் கிடையாது. இதே கோவையில் ஜெயலலிதாலேருந்து கலைஞர்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக முதல்வர் ஸ்டாலின்லேருந்து கமலஹாசன்லேருந்து எல்லோரும் கூடாத கூட்டத்தை கூட்டி காமிச்சிருக்காங்க. அது மேட்ரு இல்லை. நீங்கள் என்ன வகையான அரசியல் பண்ணுறீங்க, உங்கள் கூட்டணி, நீங்கள் தேர்தல் காலத்தில் எப்படி பணியாற்ற போகிறீங்க, இதெல்லாம் தான் உங்களுக்கு வெற்றியும் தோல்வியும் கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் என்ன தான் பெரிய ரோட் ஷோ நடத்தினாலும் கமலஹாசன் கூடாத கூட்டமா அங்கே தான் நடத்தினார். எப்படி கூட்டம் என்ன மாதிரி எல்இடி வச்சுருந்தாரு, எல்லாம் எதிர்பார்த்தோமா இதே மாதிரி விஜய் மாதிரி 7 நிமிஷத்துல பேசி முடிச்சு போனார். ஏமாருக்கா? அதனால அதெல்லாம் கணக்கு இல்லை. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க, அரசியலில் என்ன கூட்டணி வைக்கிறீங்க, இது நம்ம பல உதாரணம் சொல்லிட்டோம். 93ல் வைகோவுக்கு கூடாத கூட்டமா, வைகோ அவ்வளோ பண்ணார். ஆனால் கலைஞர் சாமர்த்தியமாக கூட்டணிக்குள்ள வைகோவை தேடி வந்தவங்களாம் வைகோ விரட்டினார். கலைஞர் விரட்டினவங்களாம் வாரி அனுப்பிச்சார். அவர் சாமர்த்தியமாக ஒரு கூட்டணி அமைச்சார். அதை வந்து வெற்றி கூட்டணியாக மக்கள்கிட்ட உளவியல் ரீதியாக கொண்டு போனார். கலைஞர் ஸ்வீப் அடித்தார். வைகோ ஒன்றும் இல்லாமல் போனார். அப்போ நீங்கள் உங்களுக்கு வர்ற கூட்டம் இந்த இதெல்லாம் கணக்கு இல்லை. அது நீங்கள் எப்படி மாற்றுறீங்கன்னு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். சிரஞ்சீவி அவருக்கு இல்லாத இதுவாங்க, ரஜினியை விட அங்கே ஆந்திராவில் அவருக்கு பெரிய ஆரம்பிக்கும் போது அவ்வளோ என் டி ராமாராவோட பெரிய ஆள். 34 எம்எல்ஏ ஜெயிச்சார். எங்கே போனார்? அவ்வளோதான். நீங்கள் உங்கள் அரசியலை எப்படி நீங்கள் கொண்டு போகிறீங்க, எவ்வளோ ஸ்டவுட்டாக இருக்கீங்க, அரசியல் பார்வை என்ன, அதெல்லாம் முக்கியம். சந்திரபாபு நாயுடு எடுத்துங்க, ஒன்றும் அவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஃபெமிலியர் ஃபிகரா அவர்?
இல்ல. அவர் வந்து இவருடைய மருமகன் மாமனாரோட லெகசி. காங்கிரஸ்ல ஒரு மந்திரி. மாமனாரை கட்சி ஆரம்பிச்சுன்னா அதுல வந்து மூளையா கூட இருக்காரு. இவரு ஒரு 5-6 தலைவர்கள், அதுல சந்திரபாபு நாயுடு ஒருத்தர். அப்படியே நகர்ந்து இன்னைக்கு என்ன ஒரு 4 கலைஞர் சமானம். நேஷனல் லீடர். இன்னைக்கு வந்து அவர் எப்படி வந்து உட்காந்துருக்காரு. இப்போ இல்லைங்க நேஷனல் லீடர். 89லயே அவர் நேஷனல் லீடருங்க. தேசிய முன்னணின்னு ஒன்று கட்டினாங்களா, அதோடைய கன்வீனர் அவர் தான். நடுவுல 2020ல ஒரு முயற்சி எடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? 19 தேர்தல்ல முயற்சி எடுத்தாரு. அப்போ அந்த மாதிரி லீடர் அவரு. அவங்களாம் எப்படி வராங்க? என்ன ஃபெமிலியர் ஃபிகரா? ஆனா பவன் கல்யாண்ன்ற ஒரு நபர் அவர் கூட இதாக வர்றாரா? இது எல்லாமே நீங்க வந்து நீங்க உங்க ஃபேமஸ் இதெல்லாம் ஒரு படி லைட்டா நகர்த்துறதுக்கு உதவும். இப்போ நீங்க ஒரு புதுசா ஒருத்தர் வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றதுக்கும், விஜய் ஆரம்பிக்கிறேன்னு சொல்றதுக்கும் 100 மடங்கு விசிபிலிட்டி. உங்களுக்கு ஈஸியா விசிபிலிட்டி. ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு. நீங்க மொட்டை மாடில இருந்து ஆரம்பிக்கிறீங்க, அவரு கீழே படியில இருக்காரு. அவர் ஒவ்வொரு படியா ஏறி வரணும். உங்களுக்கு திரை ஃபேமஸ் வந்து மொட்டை மாடி கொண்டு போயிருக்குது. அங்க இருந்து நீங்க எப்படி அரசியல் பண்றீங்கன்றதுதான் மேட்ரு. அதுலதான் நம்ம விமர்சனம் வைக்கிறோம். நீங்க இன்னும் அரசியலுக்கான ஒரு பார்ட்டியாவே இல்லை, உங்க கூட இருக்கிறவங்க யாருக்குமே அது லாய்க்கு இல்லை. அதுக்கு லாய்க்கு ஆகணும்னா நீங்க அதுக்கு அந்த அனுபவம் உள்ள ஆட்களை உங்களோட சேர்த்துக்கணும். இன்னும் உங்களுக்கு அனுபவம் இருக்கணும், இல்லை அனுபவத்தில் கூட சேர்த்துக்கணும், இல்லை ஆலோசனைகள் மற்ற விஷயங்களுக்காகவாவது யாரையாவது அனுப்பிச்சிக்கணும். நான் எதையும் பண்ண மாட்டேன், இரும்பு கதவை பூட்டி வச்சுக்குவேன். ஹெலிகாப்டர்லேருந்து வந்தாலும், நீர்மூழ்கி கப்பல்லேருந்து வந்தாலும், டேங்கி எடுத்துகிட்டு வந்தாலும் நான் உள்ளே விட மாட்டேன். பெரிய இது இந்த வேலூர் கோட்டை கட்டி வச்சுக்கிறாரு, சேர்க்க மாட்டேன் அப்படின்னா அப்படியே தான் இருக்கணும். இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு, துபாய் செக்யூரிட்டி இவ்வளவு இருந்துமே. துபாய் செக்யூரிட்டியா? ஆமா, அந்த பவுன்சர்லாம் இருக்காங்களா, அங்கிருந்து வந்திருந்தாங்கல்ல ஒருத்தங்க, ஒரு டீம் இருக்காங்கல்ல துபாயில. ஆமா, அவங்க ஒரு செக்யூரிட்டி. அந்த மாதிரியான செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவருக்கு இருக்காங்க. பிரைவேட்டா அவர் தனியா ஓனா வச்சிருக்காருல்ல. அவங்க எல்லாம் இருந்துமே அவ்வளவு பெரிய ஏறி அந்த ஒருத்தர் கையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விஜய் கையை எடுக்கும் போது அவர் பயங்கரமா கோச்சுக்கிறாரு. திரும்ப அந்த மாத்துண்டா போட்டு விட்டுன்னு கண்ட்ரோலை மீறி போகுதுல்ல இந்த இடத்துல. எங்கதான் யாருதான் கோட்டை விட்டாங்க? இதைத்தான் நான் பாதுகாப்புல குறைபாடுன்றேன். ஏன்னா நீங்க கரெக்டா நீங்க திட்டமிட்டு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அவருக்கு பாதுகாப்பா இருக்கும். நீங்க இவ்வளோ இருந்தும் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இவ்வளோ இருந்தும் ஒரு சாதாரண ஒரு திருப்பூர்லயோ இல்லை எங்கேயோ சேலத்துலயோ இந்த வந்த ஒரு இளைஞன் உங்களை ஏமாத்துறான். ஒருத்தன் மரத்துல கரெக்டா ரெடியா உட்காந்துக்கிறான், வண்டி வரும்போது கரெக்டா டவுன் குதிக்கிறான். மிஸ் ஆச்சுன்னு என்ன ஆகும்? கையை காலை உடச்சுக்குவோம். இல்ல விஜய் மேலே விழுந்துட்டாங்க, இன்னமும் அந்த கட் அவுட் மேல ஏறுற அந்த மனோபாவம். அவன் குதிக்கிறவன் விஜய் மேல விழுந்துருந்தா யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னொருத்தன் ஏறுறான், கிட்ட வர்றான், ஒருத்தன் தொடுறான். இவங்க எல்லாம் ரசிகர்கள் இல்லாம வேற யாராவது? அதைதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அந்த பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இவர்கள் திட்டமிடலே கிடையாது இவங்கள்ட்ட எதுவுமே. அதிகபட்சமா இவர் தான் யாரு மைக் வச்சு சுத்துவாரு, அவர் தான் எல்லாத்தையும் திட்டமிடுவாரு. மத்தவங்க எல்லாம் ஒரு பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க, பாத்துறீங்களா? அப்படியே போவாரு. ஒருவேளை யாருக்கும் பவரை பிரிச்சு கொடுக்காம எல்லாத்தையும் இவரே வச்சுக்கிறது இந்த சிக்கல் இருக்கும். 100% உண்மை. நீங்க இந்த வேலையை நீ பாரு, இந்த வேலையை நீ பாரு, இது உன் பொறுப்பு அப்படின்னா இவரு அந்த மைக்கை தூக்கிட்டு கத்த வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. நீ அதிகபட்சம் நான் பண்ணுவேன், கௌதம் அது என்னன்னு பாருங்க. தலைமை பண்புன்றது அதாங்க. ஏன்னா பொதுவா நம்ம திராவிட இயக்க மேடைகள்ல இந்த மாதிரியான ஒரு துணியை நம்ம பார்த்ததே இல்லை. உட்காரு, சேர தூக்காது. ஏன்னா ஸ்டாலினும் துரைமுருகனும் வந்துகிட்டு அந்த சேர்லாம் அங்கே 10 சேர் எடுத்து அங்கே போடு, இதை எடுத்து போடு, ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இருக்காது. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மாவட்ட செயலாளர் யார் பொறுப்பாளரோ அவங்க போய் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களோட கலந்துக்கிட்டு அந்த இது எல்லாம் பார்ப்பாங்க. இது இங்கேயா, அது அங்கேயா, இது இப்படியா, அது அப்படியா, சரி இது பார்த்துக்கோன்னு அவங்க தான் பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் விழா நடக்கிற அன்னைக்கு அந்த மாவட்ட செயலாளர் மேடையில் இருப்பார், அனௌன்ஸ் பண்ணுவார். தலைவர்கள் வருவாங்க, அப்படி வந்துட்டு அவங்க மேடையில் வருவாங்க, உட்காருவாங்க. அவங்களுக்கு எது நடக்குன்னு கூட தெரியாது. அவங்க வேலை பேசுறது இதுதான். தலைவர்கள் வந்து உக்காந்தா பிறகு ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா அதிகபட்சம் அந்த மாவட்ட என்ன பண்ணுவாரு, தன்னை கீழே பகுதியை கூப்பிட்டு அந்த இடத்துல பாரு, அவனா இது பண்ண பாரு, யாரு எந்த பகுதின்னு பாரு, அவன் பகுதியில கூப்பிடு, முடிஞ்சிடும் வேலை. இங்க உட்காந்துக்கிட்டு துரைமுருகன் மைக் எடுத்துக்கின்னு சேரை ஏன் எடுக்கிற, சேரை எதுக்கு எடுக்கிற அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்டிருப்பாங்களா? எங்கேயாவது கமலஹாசன் கட்சியில கூட கிடையாது. எந்த மேடையிலயும் அப்படி ஒரு குரலை நம்ம கேட்டதே இல்லை. அப்போ எங்க ஃபெயிலியர் எங்க இருக்குன்னு தெரியுதா? இதெல்லாம் சொன்னா இவங்களுக்கு கோபம். இப்போ இந்த ஒழுங்கடக்கை நடவடிக்கை குழு என்ன செய்வாங்க, அதனுடைய தாக்கம் என்ன? குழுல எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? 4 பேர் இருக்காங்க. 2 பேருங்க. 16 மண்டலமா பிரிச்சு. அதை விட்டுருங்க. மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு யாரு? புசி ஆனந்த் ஒருத்தர், விஜயலட்சுமி. புசி ஆனந்த் மீறி ஏதாவது பண்ணுவாங்களா? அப்போ ஒழுங்கு நடவடிக்கை குழுன்றது யாரு? புசி ஆனந்த் தான்.
மாவட்டத்தில் 4 மன்றத்தில் ஒழுங்கு நடவடிக்கை அது ஏதாவது பண்ணி இவரை மீறி நடவடிக்கை எடுத்துருமா? அவர்கிட்ட தான் போய் அவன் எண்ட் ஆஃப் த டே. அவ்வளோதான். இதுதான் பிரச்சனையே. சுற்றி சுற்றி அதிகாரம் ஒரே இடத்துல குவிக்கப்படுது. நான் தான் மோனோபாலி. மோனோபாலி என்ன எங்கே இருக்குதோ அங்கே வளர்ச்சியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, கண்டமாயிடும். நீங்கள் அதை கூட ஏதாவது நினச்சாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மோனோபாலி. வெளியில் இவங்க மேடையில் காமிக்கிறதெல்லாம் நம்பாதீங்க. மேடையில் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அனுசரணையாக இருக்கணும், அதெல்லாம் மேடை நாகரிகம். ஆனால் நீங்கள் கட்சியை கொண்டு போகிறதுல என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றது அது வேற. அது சுற்றி 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 ஜான ஆரோக்கியசாமி அண்டு புஷி ஆனந்த் கட்சி ஜான ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு சுற்றுறது. இப்போ இதில் வந்து என்னென்னா ஜான ஆரோக்கியசாமிக்கு புஷி ஆனந்த் மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும். அப்போ இவரை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாரு. புஷி ஆனந்த் ஜான ஆரோக்கியசாமி தன்னை மீறி போயிட்டு வேறு ஏதாவது பண்ணிட்டு வரோன்னு பயத்தில் அவரை கூட வச்சுக்கிறேன். இவங்க ரெண்டு பேரை சுற்றி மற்ற நிர்வாகிகள் இவங்களை பகைச்சிட்டா நமக்கு சிக்கல்னு அப்படியே. நீங்கள் பாருங்களேன், யாராவது ஒரு பெருசாக வந்து பேட்டியோ தனிப்பட்ட முறையிலையோ எதுவுமே எங்கேயுமே இல்லை பாருங்க. அதுதான் பிரச்சனை. இதில் இவர்கள் எல்லோரும் அரசியல் படுத்தப்படணும். யார் புதுசாக வர மாவட்ட செயலாளர்கள் அவங்களுக்கு கீழே போட போகிறவங்களாம் அரசியல் மயப்படுத்தணும். உங்களுக்கு தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் 11 மாதம் தான் இருக்குது. எவ்வளோ பெரிய சிக்கல் பாருங்கள். இதை பற்றியும் கலப்படாமல் நம்புங்கள் நாராயணன். வருவோம் எப்படி வரும்? ஜூன்லேருந்து பிளான் இருக்கு. அவ்வளோதான். அதனால் சிக்கல் தான். சிக்கல் அப்படின்ற புள்ளியிலேயே இந்த நேர்காணலை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி.